இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா பழனிசாமி கிட்ட எனக்கு என்னோட குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. என் வயசுல இருக்க ஒருத்தரோட குடும்பம் அவர் என்ன விரும்புறதா சொன்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் யோசிக்க முடியுமா? பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனியாவுக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாண வயசு வந்துடும். நான் அவளை பத்தி தானே யோசிக்கணும்னு சொல்றாங்க. நான் பிசினஸ்ல தான் ஏதாவது பெருசா சாதிக்கணும், அது மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு பாக்யா சொல்றாங்க. ஒரு பொண்ணு தனியா வாழவே முடியாதான்னு கேக்குறாங்க. பழனிசாமியும் வாழ முடியாதுன்னு சொல்லல, யார் கூடயாவது சேர்ந்து வாழ்றதும் தப்பு இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீங்க இருக்கீங்க, எனக்கு வேற என்ன வேணும்னு பாக்யா கேக்குறாங்க. அப்புறம் பழனிசாமி கிட்ட நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, எப்பவும் என் கூட இருப்பீங்கல்லன்னு கேக்குறாங்க. அவரும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே இருப்பேன்னு சொல்றாரு. ராதிகாவோட அம்மா வேணும்னே ஈஸ்வரி பாட்டி கிட்ட வம்புக்கு போறாங்க. ராதிகாவுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைகிட்ட நீ பிறக்கவே கூடாதுன்னு இந்த பாட்டி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லுவேன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி பாட்டியும் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா ராதிகாவுக்கும் கோபிக்குமே சண்டை வரும், ஒரு குழந்தைய வளர்க்கறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்ப கேட்டாலுமே இந்த முடிவு தப்புதான்னு நான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. பாக்யா இனியா கிட்ட விமலை எங்கேயாவது வெளியே மீட் பண்ணியான்னு கேக்குறாங்க. இனியாவும் ஆமா, ஒரு நாள் டேடி கூட வெளியே போயிருக்கும் போது பார்த்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததை சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதானா? நான் கவலைப்படுற மாதிரி வேற ஒன்னும் இல்லதானேன்னு பாக்யா கேக்குறாங்க. இனியாவும் விமலை நான் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் வச்சிருக்கேன், அப்படி ஒரு ஆளை நான் உனக்கு மருமகனா கொண்டு வர மாட்டேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்றா. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல அழகான உறவு இருக்கு, அது பாதிக்கிற மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ராதிகா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஃப்ளவர் வேஷ்ல காலை வச்சு கீழே வலிக்கு விழுந்துடுறாங்க. ராதிகா வலியில அழுதுட்டு இருக்காங்க. ராதிகாவோட அம்மா கோபிக்கு கால் பண்ணி ராதிகா கீழே விழுந்துட்டா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. கோபி ராதிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.